வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கீரை கடையலும் முட்டையை வேக வச்சு எப்படி ஒரு வறுவல் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கீரை ஒரு கட்டு, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4 பூண்டு, வெங்காயம், சீரகம், சோம்பு இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் பருப்பை சேர்த்துட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு தக்காளி, ஒரு தக்காளி போதும், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டால் சீக்கிரம் வேகாததுனால நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா தக்காளியை. உப்பு வந்து ரொம்ப சேர்க்காம கம்மியாக சேர்த்துக்கிட்டு அடுத்து நீங்கள் கடைசியாக கூட செக் பண்ணிவிட்டு திரும்பவும் சேர்த்துக்கலாம். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸ்டவ்வை. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ்வில் நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன் முட்டை வறுவலுக்கு. இப்போ ஒரு 5 விசில் வந்துடுச்சு. குக்கரை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கடைஞ்சிட்டு தாளிக்கிறப்ப காட்டுறேன். இப்போ கீரை கடையில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதையும் வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப கடுகு, உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு எண்ணெய் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அது கம்மியான காரமாக இருக்கும், அதனால் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வர்றப்ப நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு
இப்போ வந்து இந்த கடைஞ்சி வச்சுருக்க கீரை கடையில் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. கீரை கடையிற தண்ணியே கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் தேவைக்கு உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை தக்காளியே போதும்னா இன்னும் ஒரு தக்காளி சேர்த்து கூட நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்தா நல்லா இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் புளி கரைச்சது கூட சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் குழம்பு தூள் வச்சுருக்கோம்ல அதைத்தான் சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் சேர்க்கலை, வெறும் மல்லித்தூள் தான் சேர்க்க போகிறோம். எல்லாம் கலந்து அரைச்ச தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அருமையான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு, ஓடெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன். தோசைக்கல்லில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை வந்து ஒன்றுனா இதில் சேர்த்து மசாலா வந்து முட்டையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் பெப்பர் தூள் சேர்க்கலை, இதில் மஞ்சள் தூள் தான் லைட்டாக சேர்த்துருக்கேன். தண்ணியும் கூட நீங்கள் தேவைன்னா தெளித்து விட்டு கூட அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நான் தண்ணியும் சேர்க்கலை, இந்த மாதிரி வறுத்து தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. முட்டையை வந்து லைட்டாக அந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு மசாலா எல்லாமே அந்த முட்டையில் எல்லாமே சேரும். அதனால் இந்த கத்தியை வச்சு ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் எல்லாமே எல்லா பக்கமும் உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த கீரை கடையலும் இந்த முட்டை வறுவலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். பார்க்குறப்பவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.